the purpose of the Lord's Supper. இந்த ராபோஜனத்தோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு பார்க்க, கர்த்தரை நினைவு கூறும்படி இதில் நம்ம பங்கெடுக்கிறோம். the purpose, ஒருவேளை இது நம்ம செய்யாம இருந்தோமா, இன்னைக்கு டாவின்சி கோட் ஒன்று வந்துச்சு. ஓகே, ஏசு சாகல, ஏசுக்கு கல்யாணம் கட்டி பிள்ளை இருந்துச்சு, மனைவி இருந்துச்சு, இப்பெல்லாம் எல்லாம் ஒருத்தன் ஒரு கதையில வந்தான். அப்புறம் இன்னொன்று வந்துச்சு, என்னன்னா ஆதாமுக்கு 2 மனைவியா. பாவம் அந்த மனுஷன், ஒரு பழத்தினால படாத பாடுபட்டாரு, 10க்கு 2 மனைவி. ஹல்லேலூயா, 2 மனைவி. மனுஷன் ஒவ்வொன்றையும் அப்படி என்ன பண்றான், மாற்றி 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 அப்படியே கொண்டு வரான். ஏசு சும்மா சில தெரியுமா, ஆமா நான் உங்களுக்காக மரித்தேன் சொல்லிருப்பாமே, தெளிவா சரீரம் பிக்கப்பட்டிருக்குது, காயப்பட்டிருக்கிறேன், என் தோல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு, சதை கிழிக்கப்பட்டிருக்குது, சிந்திருக்கிறேன் சொல்லி தெளிவாய் அங்க அது செயலால் அப்பத்தை பித்து திராட்சரசத்தை கொடுத்து நம்மளை அதை நினைவு கூறும்படி செய்ய சொன்னார். Why we partake, remembering the death and it took place for us. நம்மளுக்காக அவர் மரித்த அந்த மரணத்தை நம்ம நினைவு கூறும்படி தான் இதுல பங்கெடுக்கிறோம். எத்தனை பேரு இதுல பங்கெடுக்கும் பொழுது அந்த சிந்தையோட அந்த எண்ணத்தோட எடுத்திருக்கீங்க, கர்த்தர் எனக்காக மரித்தாரு, நான் பிழைக்கணும், ஆவி பிழைக்கணும், நான் பாவத்தை விடணும்னு சொல்லி யோசிச்சிருக்கிறீங்களா? If you remember the death of Christ, you will want to live righteous life before him. அவரோட மரணத்தை நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா நீதிமான் வாழ்க்கையை வாழணும்னு விருப்பப்படுவீங்க. அதனால தான் இதுல பங்கு எடுக்கும் பொழுது we come to put a full stop for the sins. பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த அத பங்கெடுக்க புது மனுஷனாய் இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும். Having the covenant be renewed. ஆனா எப்படி வந்து எடுக்கிறீங்க இன்னைக்கு, அம்மா அப்பா மண்ணுக்கு போய் நானே போய் எடுத்து தான் ஆகணும், அதுவும் அதோட கணம் எங்க, மரியாதை எங்க கிட்ட. காலையில பாதி வேலை அப்படி, ஏய் பிள்ளை எழுந்திரு பிள்ளை, நீங்க ஹோலிக்கு மீன் வர சொன்னாங்களா இல்லையா, சொல்லியிருப்பாங்களா அம்மாலா? அதோட பயம் ஒண்ணு இல்லை. Because you don't understand the purpose. அதே கல்யாணத்துக்கு யாராவது பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்டுருந்தா, கல்யாண சாப்பாடு கிடைக்காது, லீவு போட்டாதான் ஓடிடுவீங்க, எங்க பந்தி இருக்கோ அங்க இருப்பீங்க. ஆனா பரிசுத்த திருவந்து இருக்கவே மாட்டீங்க. சோ கர்த்தர் நம்மளுக்கு ஜீவ அப்பமாய் மாறி இருக்காரு. யோவான் 6 பிறகு ஜீவ அப்பமாய் மாறி இருக்கிறார். அதை நினைவு கூறும்படி தான் நம்ம இதுல பங்கு எடுக்கிறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 10:17 எழுதப்பட்டிருக்கு, நம் அநேகராக இருந்தாலும் ஒரே அப்பத்தினால் ஒரே சரீரமாய் நம்ம அந்த ஒரு அப்பத்தில் பங்கெடுக்கிறோமோ. பார்க்க போனா நம்ம சொந்தமா ஒரு அப்பத்தை செய்யணும், ஒரே அப்பத்தை செய்து பித்து பித்து தரணும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. உடனே கேட்டுறாங்க, அது என் கிட்ட இப்ப வேஃபர் வந்துருச்சு, ஈஸியா ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. whatever it could be, நம்ம அதை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும் என்னவா எடுக்கணும்ட்டு. அதுக்கும் சில பேர் சட்டம் பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி பாஸ்டர் முடியும், அது நம்ம உண்மையாக அப்பத்தை தான் செஞ்சாலும் நிற்பாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் திராட்சரசம் தான் குடிச்சு ஆகணும். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு வி see it, எப்படி அதை பார்க்குறோம், எப்படி அதை ஜபித்து அதை நம்ம சாப்பிட்றோம், அதை பொறுத்து இருக்குது. கர்த்தர் வெளி தோட்டத்தை பார்க்கல, உள் தோட்டத்தை பார்க்குறார், உள்ளத்தை பார்க்கிறார். ஸோ இது ஒரு ரியல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஜீசஸ். அப்படின்னா இதில் நம்ம பங்கெடுக்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு எடுக்கிறோம். மீன்ஸ் யூ ஆர் த சர்ச். அதனால தான் சர்ச்சில் மெம்பர்ஷிப் ரொம்ப முக்கியன்றோம். ஏன் இதான் காரணம், யூ பிகம் த சர்ச். நீங்கள் ஒரு சபையாய் ஒரே சரீரமாய் இதில் பங்கெடுக்கிறீங்க. இன்னொரு காரணம் எனக்கு புரிஞ்சுக்கணும், இல்லை பங்கெடுக்கும் பொழுது நீங்கள் மாத்திரமில்ல, கூட ஆவியானவரும் பங்கெடுக்கிறார். இயேசு இதில் பங்கெடுக்கிறார். எப்படி பாஸ்டர், அவருக்கு டேபிள் போட்டு கொடுத்துருவீங்களா, அவருக்கு அப்பத்தை கையில கொடுத்துருவீங்களா? இல்ல, இயேசு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். When you partake the Holy Communion, you are partaking with the Spirit of the Lord. கர்த்தரோட ஆவியில இணைந்து அதுல பங்கெடுக்கிறீங்க. சில பேர் உடனே டேபிளை வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போவாங்க, டேபிளை வச்சுட்டு அங்க ஒரு வேஃபர் ஒரு இது யாருக்கு அப்படின்னு கேட்டா, இயேசு அங்க உட்காந்துருக்காரு அவருக்கு. அது அப்ப உங்களுக்கும் ஆண்டு அறியாதவங்களுக்கும் நீங்க வந்து சாப்பாடை படிக்கிறீங்கன்ற அர்த்தம். படைத்ததா மாத்துறீங்க, அப்படி கிடையாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள, வெளியே இல்ல, உங்களுக்குள்ள இருக்காரு, உங்கள் மத்தியில அசைவாடுகிறார். So when you partake, you are partaking with the Holy Spirit. பரிசுத்த ஆவியோட ஒரு ஐக்கியம் உண்டாகுற இடத்துல is the table of the Lord, கர்த்தருடைய பந்தி. So இதுல ஒரு 3 காரியம் நீங்க பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு 3 பாயிண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, sacrifice of Jesus. Okay, he is the lamb of God. அவதான்
அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்குது. மூணாவது இது கர்த்தர் நமக்காக செய்த புதிய உடன்படிக்கை, a new covenant that he had made with us. ஓகே, இப்ப நான் இதில் பங்கு எடுக்க போறேன். என் இருதயம் எப்படி இருக்கு கர்த்தருக்கு முன்பாக? சரியா இருக்குதா? அப்படின்னா உங்களுடைய இன்வெர்ட்ஸ், உங்களோட உள்ளான மனுஷன் என்ன நிலைமையில இருக்கிறான், இதுல பங்கெடுக்க தகுதி உள்ளவனாக இருக்கிறானா, சரியா இருக்கிறானா, அதை நீங்க பார்த்துட்டு தான் பங்கு எடுக்கணும். அப்படின்னா you will start to examine yourself of your current situation. And number 3, வரும் அளவும் அப்படின்னா is about the future, about the future. அப்ப முதல் பார்க்கிறோம் டெத் பேக்வர்டா போகுது. ஓகே, அது ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்டிஃபிகேஷனா இருக்குது. ரெண்டாவது பார்க்கிறோம் கான்ஸ்டன்ஸ் இன்வெர்ட் பிரசன்ட் டைம், இப்ப கரண்ட் சிச்சுவேஷன். மூணாவது திருப்பி அதே பார்க்கும் பொழுது கர்த்தர் வரும் அளவும் எதிர்காலத்தை நோக்கி போகிறோம். இதை பங்கெடுக்கணுக்கு இந்த 3 காரியம் சிந்தையில் இருக்கணும். இந்த 3 காரியமே எங்க இருக்கணும்? சிந்தையில் இருக்கணும். எனக்காக அவர் மரித்தார், இஸ் த பாஸ்ட். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? மூணாவது பாத்தீங்கன்னா அவர் நிச்சயமாய் வருகிறார், எதிர்காலம். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹோலி கம்யூனியன். நாளைக்கு யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எதுக்கு இந்த திராட்சை ரசமும் அப்பச்சு சாப்பிட்றீங்க? இங்க பாதி பேர் அப்பதான் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியும், எனக்கு இப்பதான் புரியுது பாஸ்டர். அப்படி கேட்டாங்கன்னா என்ன பதில் தருவீங்க? பைபிள்ல எழுந்திருக்கு, அதான் கீழ்ப்படுறேன். சரி, என்ன எழுந்திருக்கு, ஏன் எழுந்திருக்கு கேட்டா அதை இங்க பார்த்து தான் கேட்கணும். அப்பவே நீங்க சூசைட் பண்ணீங்கன்ற அர்த்தம் ஒரு கிறிஸ்துவன். Because you don't understand. All this while you're taking something which you don't understand. இதனால் வரல நீங்க பங்கெடுத்த எல்லாமே வேஸ்ட்னு சொல்றேன். ரட்சிப்பை கொண்டாடணும். ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யறேன்னா என்ன செய்யறேன், எதற்கு செய்யறேன்னு தெரியணும். You are not a Christian because of your parents. You are a Christian because of Christ. உங்க தாய் தகப்பனால நீங்க ஒரு கிறிஸ்துவன் அல்ல, கிறிஸ்துவினால நீங்க ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறீங்க. நல்ல இந்த காரியம் உங்களுக்கு புரியணும். யாராவது எதனால எடுக்கிறீங்கன்னு கேட்டா பதில் தர தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து the Lord's Supper.